எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் சம்மன்ஸ் கமாண்ட் டு டூ சர்வீஸ்? நீங்கள் சேவை செய்ய யாராவது உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா? டைரக்டாக ஒரு சம்பவத்துக்கு போயிடுவோமா? ஒரு 25 வயசு வாலிபன் புதுசாக ஒரு கார் எடுத்துருக்கிறான். டாப் எண்ட் மாடல் கார் எடுத்துருக்கிறான். அதை ரோட்டில் ஓடிட்டு போயிட்டுருக்கான். ஒரு நல்ல பாட்டெலாம் வச்சு ரொம்ப இனிமையாக ரசித்து வண்டி ஓடிட்டு போயிட்டுருக்கான். அந்த வண்டியில் இந்த பாட்டு கேட்டுகிட்டே போகும்போது கூட வெளியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சவுண்டு கேட்குது. இருந்தாலும் இவன் அதை மைண்ட் பண்ணலை. ஜாலியாக கார் ஓட்டிகிட்டு தான் போகிறான். ஸ்லோவாக தான் போகிறான். அதனால அந்த சத்தம் வெளியே இருக்க சத்தம் கேட்குது. திடீர்னு பார்த்தா எங்கிருந்தோ ஒரு கல், ஒரு செங்கல் இவன் கார் மேலே படுது. டம்மான்னு ஒரு சவுண்டு. உடனே வண்டி ஓரம் நிறுத்தி பார்க்குறான். இறங்கி பார்த்தா கல் காரில் பட்டிருக்கு. காரில் ஒரு டென்ட், ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. ஒரு இதாகிடும் இல்லையா? எங்கேருந்து கல் வந்தது அப்படின்ற டைரக்ஷனில் நடந்து போகிறான். ரொம்ப வேகத்தில் நடந்து போகிறான். யாரா அது கல் எடுத்து அடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி போகிறான். அவன் பார்க்குற காட்சி, ஒரு 8 வயசு பையன் அழுதுகிட்டே, அண்ணா என்னை காப்பாற்றுண்ணா, நான் தான் கல் எடுத்து அடித்தேன், என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்றான். இவனுக்கு பயங்கர கோவம். ஏன்னா புது காரு, அது மேலே ஒரு கல் எடுத்து அடிச்சிருக்கான். அது ஒரு செங்கலத்துக்கு அடிச்சிருக்கான். இவனை பார்க்கும்போது இவன் என்ன பிரச்சனைன்னு ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்தா அந்த பையன் எங்கேயோ அவன் ட்ரெஸ் எல்லாம் சகதியாக இருக்குது. அங்கங்கே கீழே விழுந்து கை காலெல்லாம் தேய்ச்ச மாதிரி இருக்குது. ரத்தம் வருது. அப்போ இவன் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கிறான். இந்த கார் ஓட்டிகிட்டு வந்தான் இல்லையா, அந்த 25 வயசு வாலிபன். என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அங்கே பாருங்களேன் அப்படின்னு தூரத்தில் காட்டுறான். அவன் என் அண்ணன். அவனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். அவனுக்கு போலியோவில் ஒரு கால் இல்லை. நான் டெய்லி அவனை இங்கே இந்த பார்க்கு பக்கத்தில் கொண்டு வருவேன். அவனை வீல் சேரில் கொண்டு வருவேன். அங்கே ஒரு ரேம்ப் இருக்குது இறங்குற மாதிரி. அங்கே பத்திரமா தான் இறங்குவோம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா பேலன்ஸ் தவறி அவனும் நானும் சேர்ந்து கீழே விழுந்துட்டோம். எனக்கு எங்கள் அண்ணனை தூக்குற சக்தி இல்லை. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எங்கள் அண்ணனை பண்ண முடியல. அதுக்காக ரோட்டில் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நிறைய பேரை கேட்டேன். எல்லா வண்டியும் போயிட்டே இருக்க தவிர யாரும் இறங்கி எனக்கு உதவலை. எனக்கு ஐடியா தெரியல. அதனால தான் கல் எடுத்து உங்கள் கார் மேலே அடிச்சிட்டேன். அது தப்பு தான், நான் என்னை மன்னிச்சிருந்தான் கை காட்டுறான். உடனே இவன் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். இந்த 25 வயசு வாலிபன் இந்த பையனை ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு, அந்த காயப்பட்ட இடத்த கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்தது அதை தடவி விட்டுட்டு, அந்த வீல் சேரையும் சரியாக்கி, அந்த அவனோட அண்ணனை ஒரு 12 வயசு பையனை தூக்கி அதை உட்கார வச்சு நார்மலாக்கி வச்சுட்டான். இப்போது அந்த பையனை தள்ளின்னு போகிறதுக்கு இவனால் முடியும். அந்த 8 வயசு பையனால் முடியும். அப்போ இவன் திரும்பி காருக்காக திரும்பி வரும்போது சின்ன பையன் அண்ணான்னு கூப்பிட்றான். இவன் திரும்பி பார்க்குறேன். என்னடா அப்படின்னு கையெடுத்து, கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றினீங்க அண்ணா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, தெரியாமல் கல் எடுத்து அடிச்சிட்டேன், எனக்கு வேறு வழி தெரியல நான். இப்போ இவன் கூலாயிட்டான். பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி நேராக காரில் ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்சம் தூரம் போகும்போது நினைக்கிறான், அந்த சின்ன பையனை காப்பாற்றுனது இப்போ அவனுக்கு ஒரு பெருமிதமாக தெரியுது. அந்த பையன் கல் எடுத்து எரிஞ்சது அவனுக்கு பெரிய காரியமாகவே தெரியல. அப்போது இவன் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி இறங்கி பார்க்குறா. அந்த கல் எரிஞ்சிருக்கான் இல்லையா, அந்த டென்ட்டு தெரிகிற மாதிரி இருக்கு. இவன் காசுக்கு அது சரி பண்ண முடியும். அவன் முடிவு பண்ணுறான், இது நான் சரி பண்ண போகிறதில்ல. இதை பார்க்கும்போதெல்லாம் யாராவது உதவின்னு கேட்கும்போது ஓடி போயிடணும். ஒரு கல் நம்ம மேலே விடுற வரைக்கும் நான் காத்துன்னு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பாடம் எனக்கு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த டென்ட் அங்கேயே இருக்கட்டும், அதை நான் சரி பண்ண போகிறதில்ல நம்ம முடிவு பண்ணிக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? ஒருத்தர் உதவின்னு கேட்கும்போது ஓடி நிற்கிறோமா, இல்லை மாதிரி இந்த கல் பறந்து வந்ததில்லை ஒரு கார் மேலே பட்டு அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் இறங்கி போய் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக உதவி பண்ண வேண்டியிருக்கா, அப்படி வந்திருக்கோமா? இதை பார்த்தா நல்லது. ராஜயோகத்தில் பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். யார் என்னுடைய சேவையை நான் கேட்காமையே நான் ரெடின்னு நிற்கிறாங்களோ அவங்கள தேவதைகள்னு சொல்லலாம் அப்படின்றார். சொன்னதுக்கப்புறம் சேவைக்கு வர்றவங்கள மனிதர்கள்னு சொல்லலாம். சொல்லியும் வராதவர்களை என்ன பேர் வச்சு கூப்பிடலான்னு பரமாத்மா கேட்குறார். பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு பிறப்பு கிடைச்சிருக்குன்னா, ஒரு வாய்ப்பு ட்ராமாவில் கிடச்சிருக்குன்னா அதை பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். எப்படி வேணால் சேவை செய்யலாம். எண்ணத்தால் எப்படி பண்ணலாம்?
காலங்காலத்தில் அமிர்த வேலை எழுந்து 800 கோடி ஆத்மாவுக்கும் சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி பரமாத்மா சக்தி வாங்கி கொடுக்கலாம். எண்ணங்கள் மூலமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கலாம். இதனால தான் அங்கே கோயிலில் நம்மளுக்கும் இடம் வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா ட்ராமா படி பரமாத்மா தானாக எல்லாருக்கும் சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி யாரும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம தான் போய் 800 கோடிக்கும் கேட்டு வாங்கி கொடுக்கறதுனால, இவ்வளோ பெரிய சேவை பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த இது. ஸோ இந்த எண்ணத்தால் எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தி வாங்கி தரதுக்கு 5 பைசா செலவு கிடையாது. இது பண்ணலாம் இல்லையா? சொல்லால் இனிமையான வார்த்தைகள் பேசணும், யாரையும் காயப்படுத்தாமல் பேசணும். ஓகேவா? அப்போ செயல் எந்த தம்பி பண்ணாமல் பார்த்தீங்களா, இப்போ அவனை தூக்கி விட்டுறது. ஏன்னா இவனுக்கு 25 வயசு இருக்குது, ஒரு 12 வயசு பையனை எழுப்பி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உடலால் சேவை செய்ய வேண்டும். பரமாத்மா வானிலை என்ன சொல்ல, தஜீசி முனிவு போல் எலும்பு சதையும் தேயிற மாதிரி சேவை பண்ணணுன்றார். 4வது பொருளால் தங்கிட்ட இருக்கிற காசை தான தர்மம் பண்ணணும். அதுலேயும் பாருங்கள் 20% நீங்கள் பண்ணலாம். உங்கள்கிட்ட 100 ரூபா 20% தானத்தில் கொடுக்கலாம். பரமாத்மா 2-3-4 வணிகளை கூட என்ன சொன்னார்னா, நிறைய பேருடைய காசு இருக்குது, ஆனால் கடுமையாக இருக்காங்க, கஞ்சனாக இருக்காங்க, இந்த சேவையில் கொடுக்க மாட்டுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு பேங்க் பேலன்ஸ் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல காரியத்தை நம்ம எடுத்து செலவே பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு நாள் வினாஷம் ஆச்சுன்னா எங்கே போகும் இந்த பைசா? காந்தி கணக்கு தான், யாருக்குமே பயன்படாமல் போயிடும். ஆனால் நீங்கள் பரமாத்மா சேவையில் அது கொடுத்துருந்தீங்கன்னா 1 ரூபா 5 கோடியாக திரும்பி வரும். புரியுதுங்களா? ஏன் லக்ஷ்மி நாராயணன் வராருன்னு, இந்த பிரம்மா ஏன் நாராயணனா வரான்னு தெரியுமா? அவருடைய காலகட்டத்தில் 30-40 கோடிக்கு மேலே இருந்த பைசாவை எல்லாம் இந்த எங்களுக்கு தான் கொடுத்தார். 1 ரூபா கொடுத்து 5 கோடி கிடைக்கும். நான் 30-40 கோடி போட்டிருக்காரு, அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்களேன். அதனால தான் நாராயணனா வரார். சரியா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? பரமாத்மா கேட்குறார் இல்லையா, கூப்பிடாம வர்ற மாதிரி தேவதையாக இருக்கோமா, இல்லை கூப்பிட்டதுக்கப்புறம் வந்தால் மனிதர் மாதிரி இருக்கிறோமா? நம்ம குணாதியம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.